ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழகம் ஆனி மாதம் 32ஆம் தேதி 16/7/2024 ஜூலை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:40 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4 வரை, குளிகை மதியம் 12 1 வரை, யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி. இன்றைய தேதி இன்று மாலை 6:38 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் பரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:05 வரை தைத்துளம், பின்பு மாலை 6:32 வரை கரசை, பின்பு வணிசை. இன்றைய சந்திராசிரமம் போராட்டாதி உத்தட்டாதி இருக்க சந்திராசிரமம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் வந்து முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பவருக்கு, இந்த மேஷ ராசி என்பதுக்கு இன்று கொஞ்சம் பக்திமயமான நாள் அமைதவங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கடவுளுடைய கும்பிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை ஆரம்பிப்பீங்க. கடவுளுடைய பக்தியாக தான் ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள். அதனால் உங்களுடைய ஏதாவது குலதெய்வத்துக்கு சென்றுக்கூடிய வாய்ப்புனா போய்ட்டு வாங்க, கோயிலுக்கு போய்ட்டு வாங்கலாம் போய்ட்டு வாங்க. அதனால் எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் பக்தியோடு பயபக்தியோடு ஆரம்பிக்கிற நாளாக அமைவதால் அந்த பக்தியை உங்களுடைய செயல்களுக்கு வெற்றியை கொடுக்குறது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தா பாசம் மிகுந்த நாள். உங்களுடைய குழந்தைகள் மேலே, குடும்பத்தின் மேலே, உறவினர் மேலே, சகோதர சகோதரி மேலே எல்லாம் கொஞ்சம் அளவுக்கு மீறி கொஞ்சம் பாசத்தை காட்டக்கூடிய ஒரு பாசம் மிகுந்த நாளாக அமைந்தவங்களுக்கு அதே பாசம் இருக்கணும். அந்த பாசத்தை வைத்து ஏமாற்ற போகிறீங்க, கொஞ்சம் கவனமாகங்க. உங்களுடைய பாசத்தாலே உங்களுடைய சில விஷயங்கள் வந்து நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்று நடக்க போகிறது. மிதுனராசின்னு பார்த்தா பயம் கலந்த நாடுங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் முன்னியோசனையோடு கொஞ்சம் பயத்தோடு என்ன நடக்குமா ஏது நடக்குமா அப்படின்ற சில தயக்கத்துடன் பயத்தோடு பல விஷயம் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது. உங்களுடைய அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் பலம் கலந்த ஜாக்கிரதையோடு உங்கள் பணி செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக நினைக்கும். பயம் இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவதால் எந்த பயனும் கிடையாது. கொஞ்சம் பயத்தோடு விவேகத்தோடையும் முன்னெச்சரிக்கையோடு ஒரு விஷயம் செய்கின்ற போது உங்களுக்கு மிதுனத்துக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குற நாளாக அமைகிறது. கடகராசியில் பார்த்தா கொஞ்சம் பகை உள்ள நாள் உங்களுக்கு. யார் மொழியும் எந்த ஒரு பகை உங்களுக்கு காமிக்காதீங்க. வருவது வரட்டும், போவது போட்ட உங்கள் பணியை நீங்கள் செய்தாலே போதும். நீங்கள் யாரும் பகையோடு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு நீங்கள் விட்டுட்டு உங்கள் பணியை நீங்கள் கவனிங்க. அதே மாரி சில பேர் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று ஏற்படுகிறது கடகராசி உங்களுக்கு. சிம்மராசி வந்து விவேகத்தை சேர்ந்தால் உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கார். எந்த விஷயத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விவேகமாக மிக சீக்கிரமாக எளிய முறையில் யாருக்கும் எந்தவித பாதிப்பு இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதனால் இந்த எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வரப்போதோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சாதுத்திய திறமையால் நீங்கள் முடிக்க போகிறீங்க. அந்த ஏற்றுமை சார்ந்த விஷயங்கள், இந்த கமிஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பக்காவாக நீங்கள் முடிக்க போகிறீங்க. உங்களுடைய அலுவலக பணி சில பணிகளை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற சில பணி அதிகமான பணியாக இருந்தாலும் மிக திறமையாக அந்த பணியை ஸ்லோவாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேகத்துடன் செயல்படக்கூடிய நாளாக என்று அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தா கொஞ்சம் பாராட்டம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்துலையும் உங்களுடைய செயலாலே உங்களுடைய அணுகுமுறையால் உங்களை ஒரு பாராட்டை கிடைக்கிற நாளாகிறது. அந்த உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், உங்கள் தொழிலாளர்கள் மத்தியில் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணியாளர் பற்றி எல்லாட்டையும் ஒரு நல்ல ஒரு பாராட்டை நீங்கள் பெற போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நேர்மை, செயல்பாடில் ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குதுன்னு அந்த பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போதனால கொஞ்சம் விட்டு கொடு சில விஷயங்களை செய்கின்ற போது உங்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் பிரீத்தி இருந்தாலும் உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷமான மனத்துக்கு திருப்தியாக சில பணிகள் இந்த வேலை நம்ம செஞ்சோன்னா ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியோடு இந்த நாளை நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது. விருச்சிக ராசி பார்த்தா உயிரினங்களுக்கு செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மாணவர்களாக இருந்தால் கல்வி சார்ந்து
கல்வியை முடித்தவங்க வந்து அடுத்த வேலைவாய்ப்பை சார்ந்து வெளிநாடு வெளிநாடு கல்விக்கு அது சார்ந்து அவங்களுடைய வெற்றி, அதனால் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய உங்களுக்கு பணியிடத்துலேயும் வந்து அடுத்த ப்ரொமோஷன் செல்லக்கூடியது, அதிக பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறனால உங்களுடைய வெளிநாடு பிஸ்னஸில் கொஞ்சம் அதிக ஆர்டரை பெறக்கூடிய நாள், அதிக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாளுன்னு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உயர்வை கொடுக்கக்கூடிய, உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக விருச்சிகத்துக்கு என்று அமைகிறது. தனுசாசி கொஞ்சம் வரம் இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் எதிர்க்கும் வராமல் அந்த சில வரவுகள்லாம் தானாகவே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் உற்பத்தி ஏற்றுமதி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் அதிகப்படியாக வரவும் வரக்கூடிய ஒரு அற்புதம் அமைகிறது. உங்களுக்கு வருகின்ற அதிகப்படியான வரவுகளை சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வருங்காலத்தில் உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். மகராசின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7 சனியுடைய ஆரம்ப காலத்தில் விரைச்சல் இருக்குது நீங்கள். அதனால் சில விஷயங்கள் கொஞ்சம் தடைகள் தாமதம் ஏற்பட தான் செய்யும். அதனால் தடை தாமதம் உள்ள விஷயங்களை தள்ளி போடுங்கள், அதை யோசித்து செய்வது உங்களுக்கு சிறப்பு. கும்பராசி பார்த்தா வெற்றி நாளாக அமைது உங்களுக்கு. கும்பத்துக்கு வந்து ஒன்லி சனி பகவான் இருக்கார். கும்பம் சனியோட சொந்த வீடு என்பதால் உங்களுக்கு சனியோடைய பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களை தடங்களையும் தலைகளையும் கொஞ்சம் கொடுப்பார் உங்களுக்கு. அதனால் இந்த ஏற்றுமதி சார்ந்த நம்மங்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய பொருள் உற்பத்தியை கொஞ்சம் கவனம் குறைங்க. உங்கள் பொருளை வந்து சந்தைப்படுத்தும் பொழுது யாருக்கும் கடனுக்காக அந்த பொருளை ஏற்றுமதி பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க, பணத்தை வாங்கி கொடுங்க. அதேமாதிரி அதிக அளவு ஆர்டரை வந்து எடுக்கின்ற போதிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குங்க. உங்களுக்கு ஆர்டர் கேன்சல் ஆகலாம். கச்சா பொருட்களை இறக்குமதி செய்யும்போது அந்த மூலப்பொருளுடைய விலை வந்து எப்படின்னு பார்த்து அதிகமாக இறக்கிட்டு வருகின்ற நாட்கள் விலை குறையும் போது உங்களுடைய இறக்கப்பட்ட பொருளுடைய விலை மதிப்பு வந்து குறையும். அதனால் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கூட்டாளி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களுடைய முதலீடு வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் கவனமாக செய்யக்கூடிய ஒரு நாள். இப்படி கவனமாக செஞ்சால் தான் அடுத்த கட்ட வெற்றி நோக்கி நீங்கள் உங்களால் முன்னேற முடியும். ஒன்றி சனிப்பாக இருந்தாலும் வெற்றி கிடைத்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு அந்த வெற்றியை நீங்கள் சுவைக்கிறது நல்லது. மீனராசி என்பது பார்த்தா உங்களுக்கு வந்து 12 சனி பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து சனியோடைய 7 சனி இறுதினே இருக்கீங்க. அதனால் குருவோட வீடு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல சொற்களை பேசக்கூடிய நாள். உங்களுக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் அதை அபசவனாக பேசாமல் முடிஞ்சிடும். கண்டிப்பாக முடிஞ்சிடும். சிறப்பான இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல சொற்களை நல்ல வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களுக்கு ஒரு மன ஆறுதலையும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அந்த ஒரு இனிய நாளாகும். வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும். உடைய குலதெய்வத்தை வணங்கி உங்களுடைய பணி மேற்கொள்ள கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.